இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்க்கறேங்க. பெயிண்ட் வேலைன்னா வீட்டு கூட பெயிண்ட் அடிப்பீங்களா? ஓ, அடிப்பனே, அதானே என்னோட வேலையே. அட்ரஸ் சக்க அண்ணா இதுக்கு தான் உட்கார வச்சாரா? ஏ திவா அண்ணா, நம்ம வீட்டு வாசல்ல கூட ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தியே. ஆமாண்ணா ஆமாண்ணே, அது இன்னும் சரி பண்ணல. இன்னும் முடிக்கல, அப்படியே தான் இருக்கு. உங்களால அதை சரி பண்ண முடியுமா? அதுக்கு என்ன, செஞ்சுட்டா போச்சுங்க. பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். டே திவா அண்ணே, அந்த பெயிண்ட் டப்பா பிரஷ் எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடு. சரிண்ணே. அவங்க அவரை அவமானப்படுத்துறது அவருக்கே தெரியாது. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்தோ நீ தடுக்க போய் ஏதாவது ஏடா கூடமா நடந்து நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்கங்கிற அவரோட நினைப்புல மண்ணலி போட்டுறாது. இந்தோ ப்ளீஸ். அண்ணே, பெயிண்ட் பிரஷ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆமா, எத்தனை வருஷமா பெயிண்ட் அடிக்கிறீங்க? அண்ணே, ஆளை பார்த்தா நல்ல அனுபவசாலி மாதிரி தானே தெரியுது. நான் ஒரு 22 வருஷமா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேங்க. ஓ, பெயிண்டிங் ஒர்க்ல எனக்கு தெரியாத வேலையே இல்லைங்க. அந்த அளவுக்கு எனக்கு அனுபவம் இருக்குங்க. அப்பா, நீங்க என்ன மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக தானே வந்தீங்க? வந்த வேலை முடிஞ்சதுல அப்ப கிளம்புங்க. மா, என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஆமா, இதுவும் என்னோட வேலைதாம்மா. ஏமா, நான் யாருக்குமா செய்யறேன்? நம்ம வீட்டுக்கு செய்யறேம்மா. அம்மா, முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். சட்டை பளபளன்னு சொல்லிக்குது. இதை போட்டுட்டு பெயிண்ட் அடிச்சா அழுக்காயிடாது? கலட்டிட்டா போச்சு. இது இந்தி எடுத்து கொடுத்த சட்டை, அதான் சும்மா பளபளன்னு மின்னுது. அண்ணே, நீ கட்டி இருக்கிற வேட்டி கூட புதுசா பளபளன்னு இருக்கேன்னு. அதுல பெயிண்ட் பட்டா பாழாயிடுமே. அதையும் கைட்டு வச்சுட்டு வேலையை பாருங்க. தம்பி கரெக்டா சொல்லிட்டாப்ல. தம்பி, அதையும் கட்டிடுறேன்.